266வது திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸ் அவர்கள் மறைந்துவிட்டார். அவரின் இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் ஆரம்பமாகிறது. இன்றைய தின மாலை நேரத்தில் அதற்கான நடைமுறைகள் தொடங்கியது. உலகம் மொத்தமும் இருந்து வந்திருக்கக்கூடிய 133 வாக்காளர்கள், அதாவது கான்க்ளேவ்ஸ், தங்களது சிறப்பு ஆராதனையையும் ஊர்வலத்தையும் முடித்துவிட்டு கிறிஸ்டின் சாம்பல் என அழைக்கப்படும் ஆலயத்தில் ஒன்று கூடிவிட்டார்கள். இந்த ஆலயத்தில்தான் உலக புகழ்பெற்ற ஓவியரான மைக்கேல் ஏஞ்சலோ அவர்கள் வரைந்த பல ஓவியங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த ஓவியங்கள் கிறிஸ்தவ மத நம்பிக்கையின்படி படைப்பின் தொடக்கத்தையும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவையும் சுட்டிக்காட்டக்கூடியவை. வத்திக்கான் சங்கம் கட்டப்பட்ட காலத்தில் அமைக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம். அந்த இடத்தில் வைத்து தேர்தல் வாக்கெடுப்பு முறையில் நடைபெறும். முக்கிய குறிப்பு, EVM கிடையாது. 2/3 பங்கு, அதாவது 87 வாக்குகளை பெறக்கூடியவர் அடுத்த திருத்தந்தையாக பொறுப்பேற்பார். இந்த தேர்தல் முடியும் காலம் வரை வெளி உலகிற்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்படும். அந்த ஆலய கதவுகள் சீல் வைக்கப்படும். சிக்னல் ஜாம்பர்ஸ் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிந்து விட்டதா இல்லையா என்பதற்கான ஒரே ஒரு அறிகுறி அங்கே உள்ள புகைக்கூண்டு மட்டுமே. அதில் வெள்ளை நிற புகை வருவது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை சுட்டிக்காட்டும். அதுவரை கருப்பு நிற புகையானது வெளிப்படுத்தப்படும். அதனை தாண்டி வேறு எந்த அடையாளங்களும் கிடையாது. வரலாற்றில் இந்த தேர்தல் நாட்கள், வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட நடைபெற்றிருக்கிறது. இந்த முறை எவ்வளவு காலத்தில் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.